ஹாய், வெல்கம் பேக் டு சுதீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் சிப்பி காளான் இருக்குது பார்த்தீங்களா, ஆயிஸ்டர் மஷ்ரூம், அதோடைய பிரியாணி தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, அப்புறமா வெங்காயம், அப்புறமா சீரக சம்பா ரைஸு, அப்புறம் இந்த சிப்பி காளான். இந்த சிப்பி காளானில் வந்து நிறையவே நியூட்ரியன்ஸ் இருக்குங்க கம்பேரிங் டு அந்த பட்டன் மஷ்ரூமை விட. ஸோ பட்டன் மஷ்ரூம் வந்து நிறைய வந்து அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. பட் இந்த சிப்பி காளான் ரொம்பவுமே நல்லது. இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, அப்புறம் 2 ஏலக்காய், ஒரு பெரிய ஏலக்காய், அப்புறம் 4 கிராம்பு, பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வந்து மையாக அரைச்சிட போகிறோம். இந்த பெரிய ஏலக்காவோடைய கொஞ்சம் அந்த விதையை போடும்போது ரொம்பவே நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அப்புறம் சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இதில் வந்து குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இதில் வந்து தாளிக்க வேண்டிய பிரிஞ்சி இலை, அப்புறம் பட்டை, நட்சத்திர சோம்பு, அந்த ஸ்டார் அனைஸு, கிராம்பு, அப்புறம் சாஹி ஜீரா போடும்போது இன்னுமே வந்து அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க. சாஹி ஜீரா, அப்புறமா கொஞ்சமாக சோம்பு, இதையெல்லாம் போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து வதக்கணும். அது வந்து நல்லா பொன் முறுவலாக வதங்குற வரைக்குமே நல்லா வதக்கிக்கணும். ஸோ இதில் வந்து நான் கொஞ்சமாக ரோஜாப்பூ மொக்கு போட்டிருக்கேன். ஸோ இது வந்து கரம் மசாலா அந்த டிபார்ட்மெண்ட்லேயே வந்து இந்த காஞ்ச ரோஜாப்பூ இதழ் கிடைக்கும். ஸோ இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், இந்த பிரியாணி ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக இந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வறுத்துடலாம். ஸோ இது வதங்கிட்டு இருக்க நேரத்துலேயே நமக்கு இதுக்கு தேவையான முட்டையும் அவிச்சு வச்சுக்கலாம். ஸோ முட்டை தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான தொக்கு பண்ண போகிறோம். அதுக்கு முட்டை அவிச்சு வச்சுக்கலாம். இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் போட்டுட்டு நல்லா கிளற வேண்டியதுதான். கிளறிட்டு இதுக்கு தேவையான ஒரு 2 தக்காளி வந்து நீங்கள் வந்து அரிஞ்சிட்டு அதை வந்து போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிடலாம். நல்லா வந்து எல்லாமே வந்து அந்த மசாலாவோட மர்ஜ் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து மேஷப் ஆற வரைக்குமே கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கலாம். ஸோ இந்த மசாலா போட்டு கொஞ்ச நேரம் இருந்தால் போதும். ஏன்னா இஞ்சி பூண்டு சேர்த்ததுனால கீழே அடியில் வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த தக்காளியும் சேர்த்தாச்சு. தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி வச்சு ஒரு பிரியாணி பண்ணும்போது நார்மலாக மசாலா போட்டு பண்ணுறதை விட இந்த மாதிரி அரைச்சி பண்ணும்போது இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாவே இறங்கும். ப்ளஸ் அந்த டேஸ்ட்டும் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணும். உப்பு போட்டாச்சு. இப்போ வந்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா வந்து மைய வந்து இதோட நல்லா கலக்கணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சிப்பி காளானை சேர்த்துக்கலாம். இதை வந்து நீங்கள் பொடுசாகவும் சேர்த்துக்கலாம். இல்லை வந்து குழந்தைங்களுக்கு வந்து பெருசாகவே சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா இப்படியே சேர்த்துக்கலாம். பொடுசாக சேர்த்திங்க அப்படின்னா நம்ம வதக்கும் போது ரொம்பவே குட்டியாக மாறிடும். அதுக்காக நான் இப்படியே சேர்த்துருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா வந்து வதக்கும் போது இதிலேருந்து கொஞ்சம் தண்ணி வெளியில் வரும். இதில் இருக்க வாட்டர் கண்டென்ட் எல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். இது நல்லா வதங்கணும். நீங்கள் வதங்குறதுக்கு முன்னாடி மற்றதெல்லாம் போட்டு அரிசியை போட்டிங்க அப்படின்னா இது வந்து கரிச்சுன்னு ஒரு மாதிரியாகவே இருக்கும் கடைசி வரைக்குமே. ஸோ அதனால் நல்லா வதங்கட்டும். இது வதங்கிட்டு இருக்க நேரத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற புதினா, கொத்தமல்லி, இதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். இதையும் வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸோ அந்த பச்சை வாசனை எதுவுமே இல்லாமல் நல்லா இருக்கும். அதுக்காக இதையும் வதக்கிக்கலாம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். ஆனால் தேங்காய் பால் சேர்க்கறதுனால நான் கொஞ்சமாக சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக சில்லி பவுடரும் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் கொத்தமல்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுவும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் வந்து தேங்காய் பால் சேர்க்கலை அப்படின்னா இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஆப்ஷனலாக வச்சுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ இது நல்லா வதங்கி வந்து பெரிய நேரத்தில் கொஞ்சமாக கட்டி தயிரை எடுத்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இதையும் வந்து இதோட நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். அப்போ தான் இந்த மசாலா, இந்த புளிப்புத்தன்மை எல்லாமே இதோட இறங்கும். நீங்கள் இதை அப்படியே போட்டுட்டீங்க, அரிசியை போட்டிங்க அப்படின்னா அரிசி தனியாகவும் இந்த மசாலா தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதோட வந்து நல்லா வந்து கலந்துட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொதிக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம அரிசியை சேர்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் அரிசியை சேர்த்துடலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு வந்து நான் தண்ணி விட்டுருக்கேன். அதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் பால் கொஞ்சமாக எடுத்து அதுக்கேற்ற மாதிரி விட்டுக்கலாம். ஸோ எனக்கு ஒரு 3/4 கப் வந்து தேங்காய் பால் ப்ளஸ் 3/4 கப் வந்து தண்ணியும் சேர்த்துருக்கேன். ஸோ அதுவும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். தேங்காய்
தேங்காய் பால் போடும்போது இதை நல்லா கிளறிட்டு இதுக்கு தேவையான தேங்காய் பால் மட்டும் தண்ணியை மட்டும் ஊற்றிடலாம் இதில். இப்போ இதை எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நம்ம மூடிட வேண்டியதான். இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நான் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வாழை இலை இருந்துச்சு அப்படின்னா இது மேலே வச்சுட்டு நீங்கள் குக்கர் மூடி போடுங்க. அப்போ இந்த வாழை இலையோடைய ஃப்ளேவர் எல்லாமே இதில் இறங்கிருங்க. அதோடைய டேஸ்ட்டு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். வாழை இலையில் சாப்பிட்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும் நமக்கு. ப்ளஸ் நம்ம கடையில் வாங்குகிற பிரியாணியெல்லாம் வாழையில் வச்சு கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பிரியாணியை ஒரு சைடில் வச்சுட்டு இதுக்கு தேவையான வெங்காய ரைத்தா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து கட்டி தயிர் எடுத்துருக்கேன். அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், அப்புறம் கொஞ்சமாக உப்பு, அப்புறம் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக மிளகும் போட்டு கொடுங்க. ஸோ அது ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் வந்து மற்ற காயும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி குக்கும்பர் இல்லை கேரட் இந்த மாதிரி காயும் போட்டுக்கலாம். ஸோ நார்மலாக இந்த மாதிரி போட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எது போட்டாலுமே கொஞ்சமாக மிளகு போட்டு கொடுக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும். ஹெல்த்தி வைஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரைத்தா ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் வந்து நம்ம ஒரு சிம்பிளான எக் தொக்கு தான் இது. வந்து சின்ன குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இதில் வந்து நம்ம வேறு எந்த பவுடருமே எந்த மசாலாவுமே சேர்க்க போகிறது கிடையாது. மிளகு மட்டும்தான் ப்ராமினெண்ட்டாக சேர்க்க போகிறோம். இதில் வந்து நான் கொஞ்சமாக கடுகு, சீரகம் போட்டுட்டு வெங்காயம், கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதை மட்டும் நல்லா வதக்கிட்டு அப்புறமா ஒரே ஒரு தக்காளி மட்டும் நல்லா பொடுசாக கட் பண்ணி இதோட வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சப்பொடி, சீரகம், மிளகு இவ்வளோதாங்க. இதை மட்டும் போட்டு நீங்கள் முட்டையை இதோட போட்டு பெரட்டி கொடுக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. எந்த மாதிரியான ஒரு வெரைட்டி ரைஸுக்கும் நீங்கள் இதை வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த மசாலாஸ் வந்து ஆட் பண்ணி பண்ணுறது வந்து ரொம்பவே டீடியஸ் ப்ராசஸாக போயிட்டுருக்கும். இது வந்து டக்குன்னு வந்து ஒரு 10 நிமிஷத்தில் பிரியாணி வச்ச உடனே ஒரு 5 நிமிஷத்தில் வந்து நீங்கள் இந்த முட்டை தொக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் நான் பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு புதுசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடல, பட் பூண்டு மட்டும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மேஷ் ஆகிடுச்சு. மேஷ் ஆனதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி அந்த மசாலாவை மட்டும் போட்டு நம்ம இறக்கிடலாம். இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சப்பொடி, உப்பு, சீரகம், மிளகுத்தூள் இது மட்டும் போட்டு இறக்கியிருக்கேன். அப்புறமா நம்ம முட்டையை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா முழுசாகவுமே கீரல் போட்டு அந்த முட்டையை சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து அப்படியே மூடி வச்சிட்டோம் அப்படின்னா இதோட இது நல்லா மர்ஜ் ஆகிடும். அப்புறம் நம்ம லேசாக கிளறி விட்டுட்டு இதோட அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாம். அப்போது நமக்கு சூப்பரான ஒரு முட்டை தொக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நான் வந்து திறந்து பார்க்கும்போது நம்மளுடைய முட்டை வந்து இதோட நல்லா வந்து ஒட்டியிருக்கும். இதை வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக பிரியாணிக்கோ இல்லை எந்த மாதிரியான வெரைட்டி ரைஸ்க்கோ வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய லன்ச் மெனு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்மளுடைய பிரியாணியை பார்த்துடலாம். பார்த்திங்க அப்படின்னா இந்த பாருங்கள், அந்த வாழை இலை வந்து நல்லா வெந்துருச்சுங்க இதோட. அப்போ இதனுடைய ஃப்ளேவரு, அதனுடைய அரோமா எல்லாமே இதோட வந்து நல்லா இறங்கியிருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிளறி விடும்போது இது ரொம்பவே சூடாக இருக்குது. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் ஆற விட்டுட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக வருங்க. இது நான் திறந்த உடனே எடுத்தது, ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான சண்டே லஞ்ச், அதாவது நான்வெஜ் இல்லாத சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு லஞ்ச் மெனு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நம்மளுடைய முட்டை தொக்கு, அப்புறமா பிரியாணி, அப்புறமா வெங்காய ரைத்தா, ஒரு சிம்பிளான ஒரு மெனுவோட நம்மளுடைய லஞ்சை வந்து முடிச்சிடலாம். அப்புறம் ஈவினிங்க்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். கீழாநெல்லி பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு களைச்செடி மாதிரி தான் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி களைச்செடி இருக்கும்போது நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு சூப்பாக பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இன்னொன்று என்னன்னா, நம்மளுடைய பாடியில் இருக்கிற தேவையில்லாத ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் ஏதாவது நச்சுப்பொருள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை அழகாக வந்து வெளியில் ஏற்றிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சூப் பண்ணுறோம். ஸோ இந்த சூப்புக்கு வந்து நான் கொஞ்சமாக மல்லி, அப்புறமா சீரகம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு வெங்காயம் மட்டும் போட்டு, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து நச்சு வச்ச வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் சேர்க்க போகிறேன்.
ஸோ இந்த மாதிரி சேர்க்கும் போது இதனுடைய எசன்ஸ் வந்து இதோட நல்லா வந்து இறங்கிரும். அதனால தான் நான் வந்து கொஞ்சமாக தட்டின பூண்டு அப்புறமா வெங்காயம் இது ரெண்டத்தையும் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்ச ஒரு தக்காளி சேர்த்தா போதும், ரொம்பலாம் சேர்க்க வேணாம். ஒரு பெரிய தக்காளி இருந்துச்சு அப்படின்னா அதை சேர்த்துக்கோங்க. அதை மட்டும் நல்லா வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு மஞ்சப்பொடி இதில் தான் சேர்க்க போகிறோம். உப்பு மஞ்சப்பொடி சீரகப்பொடி மிளகுத்தூள். இதில் வந்து காரத்துக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்க்கலை, மிளகு மட்டும் தான் சேர்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பசங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க உடம்புல இருக்கிற கொழுப்பு கெட்ட கொழுப்பாக இருந்தாலும் சரி, ஏதாவது நச்சுப்பொருள் இருந்தாலும் சரி, உடனே வந்து நல்லா வந்து சுத்தப்படுத்திடும். மெயினாக வந்து கீழாநெல்லி எதுக்கு சாப்பிடுவாங்க அப்படின்னா லிவரை வந்து சுத்தப்படுத்துறதுக்காக தான். ஸோ அப்பப்போ நம்ம லிவரை சுத்தப்படுத்துகிற ப்ராசஸையும் பண்ணணும். அதுக்காக இந்த மாதிரி கீழாநெல்லி வந்து சும்மா அந்த களச்செடி மாதிரி செடிகளுக்கு பக்கத்துலேயே இருக்கும். அதை பிடுங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு நாளைக்கு மாதத்துக்கு ஒரு நாளைக்கோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவையோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட வந்து நான் கீழாநெல்லியும் போட்டு நல்லா வந்து வதக்கியாச்சு. இதில் சீரகத்தூள் மிளகுத்தூள் மஞ்சப்பொடி அவ்வளோதான். இதோட போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஃபைனலாக வேணும்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். இதில் நம்ம புளித்தண்ணியோ ரசத்துக்கு ஏற்ற மாதிரி புளித்தண்ணியோ எதுவுமே ஊற்றலை. அதே மாதிரி நம்ம சூப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சர் எதுவுமே ஊற்றலை. இதனுடைய நேச்சுரல் டேஸ்ட்லேயே நம்ம குடிக்கும் போது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க விடணும். நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க விடும்போது அந்த கொத்தமல்லி இதை எல்லாமே வந்து சேர்ந்து ரொம்ப அற்புதமாக வருங்க இந்த சூப்பு. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக நம்ம இந்த சூப்போட ஏதாவது ஒரு சுண்டலோ ஏதோ வந்து சர்வ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக டச்சுக்காக கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய லஞ்ச் மெனு அண்ட் ஈவினிங் இந்த கீழாநெல்லி சூப்பு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான vlog அல்லது வீடியோல சந்திக்கலாம். Until then, bye from Sudhi's Kitchen.